ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஐடென்டிஃபையர்ஸ் இன் பைத்தான். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறதுனா ஐடென்டிஃபையர்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் ஐடென்டிஃபையர்னா என்னென்னு பார்க்கலாம். ஐடென்டிஃபையர் இஸ் a user defined name. ஐடென்டிஃபையர்ன்றது என்னது? யூசர் டிஃபைன் நேம். யூசர் டிஃபைன் மீன்ஸ் நம்ம தான் யூசர், நாம் க்ரியேட் பண்ணுற நேம் தானே அது ஐடென்டிஃபையர் சொல்லுவோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடல் எக்ஸெட்ரா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிஃபையர் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர், டிஜிட்ஸ் அண்ட் அன் அண்டர்ஸ்கோர். ஐடென்டிஃபையர்னா சொல்லலாம் கேரக்டராக இருக்கலாம். கேரக்டர் மீன்ஸ் என்னது? A to Z இருக்கு இல்லையா, அதான் கேரக்டராக இருக்கலாம். டிஜிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேரக்டர், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் தெரியல, அண்டர்ஸ்கோர் எல்லாம் சேர்த்து இப்படி ஐடென்டிஃபையர்ன்றதுனா இருக்கலாம். ABC 1 2 3 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ எப்படி வேணால் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது ஐடென்டிஃபையர் நம்ம சொல்லலாம். தே ஆர் கேஸ் சென்சிட்டிவ். இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். கேஸ் சென்சிட்டிவ் மீன்ஸ் எப்படின்னா ஸ்மாலில் தான் யூஸ் பண்ணணும், கேபிட்டல்னா கேபிட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மூணு ஐடென்டிஃபையருமே டிஃப்ரெண்ட்டு. இப்போ இந்த நம் பாருங்கள், எம் வந்து ஸ்மாலில் இருக்குது, இது வேறு ஐடென்டிஃபையரு. இந்த நம் பார்த்திங்கன்னா இது வந்து n மட்டும் தான் கேப்ஸில் இருக்குது, இது வேறு ஐடென்டிஃபையரு. அண்ட் தென் இது எல்லாமே கேப்ஸில் இருக்குது, இது வேறு ஐடென்டிஃபையர். இப்போ இது மூணுமே ஒன்றும் கிடையாது, மூணுமே டிஃப்ரெண்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ். We can also use the Python string identifiers to check whether a string is a valid identifier or not. அதாவது is identifier என்ற ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கொடுத்துக்கிற ஐடென்டிஃபையரு வேலிடா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஐடென்டிஃபையருடைய ரூல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் cannot be a reserved Python keyword. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஐடென்டிஃபையர் வந்து என்ன இருக்கக்கூடாது? கீவேர்டாக இருக்கக்கூடாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இட் cannot be a reserved Python keyword. It should not be contain white space. ஐடென்டிஃபையரில் white space இருக்கக்கூடாது. white spaceனா empty space. இப்போ ஒன்று ஏதோ டிக்ளேர் பண்ணிட்டோம், 2 இப்படி கொடுக்குறோன்னா இதான் அது white space. ஐடென்டிஃபையரில் white space வரக்கூடாது. இட் கேன் பி அ காம்பினேஷன் ஆஃப், அது எப்படி இருக்குன்னா எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கணும். காம்பினேஷன் ஆஃப் A to Z or A to Z small abcd and 0 to 9 or underscore. இதில் காம்பினேஷனாக இருக்கலாம். இட் ஷுட் ஸ்டார்ட் வித் அன் ஆல்ஃபபெட் கேரக்டர் ஆன் அண்டர்ஸ்கோர். ஐடென்டிஃபையர் எப்படி இருக்கணும்? ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். ஆல்ஃபபெட் மீன்ஸ் ஏபிசி அந்த மாதிரி இருக்கணும், இல்லை அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட்டாக இருக்கணும். அதுதான் ஐடென்டிஃபையர். இட் ஷுட் நாட் கண்டெயின் எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதாவது அண்டர்ஸ்கோர் தவிர மீது எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே இருக்கக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோன்னா அண்டு, ஆஸ்டிக்கு, ஸ்லாஷ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் சொல்லுவோம். அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் நமக்கு ஐடென்டிஃபையரில் அலோடு, மீது எதுவுமே நமக்கு அலோடு கிடையாது. இப்போ வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, ஐடென்டிஃபையர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ num1ன்றது இது வேலிடாக இருக்கலாம், ஓகே இது வேலிட் நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் இதுவும் வேலிட் சொல்கிறோம், ஏன்னா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் அல்ஃபபெட்டும் கேரக்டரும் கலந்துருக்கலாம், ஓகே இதுவும் வேலிட் தான். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் 1 இப்படி இருக்கலாம், எந்த ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மேலே இப்படி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு -1 இதெல்லாம் வந்து என்னன்னா வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏன் இன்வேலிட் சொல்கிறோம்? இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்லேயே நமக்கு அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலோடு, வேறு எந்த கேரக்டர்ஸுமே நமக்கு அலோடு கிடையாது. அப்போ வந்து இது என்னென்னு பார்த்தோம்னா இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட் இது ஒன்று பார்த்தோம்னா 1 நம். ஏன்னா இது ஏன் இன்வேலிடு? ஃபஸ்ட்டு டிஜிட் வரக்கூடாது, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரணும்? கேரக்டர் இல்லைனா அண்டர்ஸ்கோர் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதான் இங்கே பார்த்தோம் ஆல்ஃபபெட் ஆர் அண்டர்ஸ்கோர். எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ஃபபெட்டாக இருக்கணும், இல்லை அண்டர்ஸ்கோராக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா num1 கொடுத்துருக்கோம். காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் டிஜிட்ஸ்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நமக்கு எப்படி இருக்கணும்? ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும். அதனால் இது வந்து இன்வேலிடு. நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், இதுவும் 1ல் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இது இன்வேலிடு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதுன்றதுன்னா அது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இன்வேலிடா அது யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்மே அண்ட் தென் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், இது இன்வேலிட். ஏன்னா இது வந்து ஒயிட் ஸ்பேஸு. ஐடென்டிஃபையர்ஸில் நம்ம ரூல்ஸில் பார்க்கும்போது என்ன அது ஒயிட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோடு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளியராக புரியுதா? வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் எது, இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் எதுன்னு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாங்குவேஜ் ஈக்குவல் டு பைத்தான். லாங்குவேஜ்ன்றது நம்ம என்னது? இந்த லாங்குவேஜ்ன்றது என்னது? வேரியபிள். லாங்குவேஜ் ஈக்குவல் டு பைத்தான் நம்ம கொடுத்துட்டோம். இந்த பைத்தான்ன்றது என்னதுன்னா இஸ் ஐடென்டிஃபையர் விச் ஹோல்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜுக்குள்ளே இருக்கிற அந்த வேல்யூவை கன்செப்ட் பண்ணுற பைத்தான். இந்த ஐடென்டிஃபையர்லேயே பார்த்தோம்னா கேமல் கேஸ் ஐடென்டிஃபையர்னு ஒன்று இருக்குது பைத்தானில். கேமல் கேஸ் ஐடென்டிஃபையர்னா அது வந்து யூஸ்வலாக வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் நேமிங் கன்வென்ஷனுக்காக. இந்த கேமல் கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் கேபிட்டலைஸ் பட் த லெட்டர் ஆஃப் த ஐடென்டிஃபையர் இஸ் லோயர் கேஸ். அதாவது இந்த மாதிரி கலந்துருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ்டு வருது,
இதை வந்து கேமல் கேஸு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மை வேரியபிள் கொடுத்துருக்கா, மை வந்து ஸ்மாலு, வி வந்து இங்கே கேப்சல் கொடுத்துருக்கோம்ல ஸ்மாலு, அண்ட் தென் இதுவும் கேப்ஸும் கலந்த மாதிரி கொடுத்தா அது எப்படி வரும்னா கேமல் கேஸ் ஐடென்டிஃபையர்னு சொல்லிட்டு பைத்தானில் சொல்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்னேக் கேஸ் ஐடென்டிஃபையர், இதுவும் வந்து நேமிங் ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி கொடுப்போம். எல்லாமே எப்படி இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும், ஆனால் வித் அண்டர்ஸ்கோர் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் மை வேரியபிள் அண்டர்ஸ்கோர், மை கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் வேரியபிள் எல்லாமே எப்படி என்ன இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. அது வந்து இது வந்து ஸ்னேக் கேஸ் ஐடென்டிஃபையர்ஸ். அண்ட் தென் டெஃப், இது வந்து அது ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ மை ஃபங்க்ஷன் ஆஃப் இதுவும் எப்படி இருக்குது நமக்கு, மை ஃபங்க்ஷன் ஆஃப் என்றதுன்னு பார்த்தோன்னா ஸ்னேக் கேஸ் ஐடென்டிஃபையர் இன் ஃபங்க்ஷன். இது வந்து வேரியபிளில், இது வந்து ஃபங்க்ஷனில். இப்போ ஹலோ ஃப்ரெண்டு இது வந்து இது புரியுதா, ஸ்னேக் கேஸ்னால் எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும், வித் அண்டர்ஸ்கோரில் இருக்கணும். இதோட ஐடென்டிஃபையர்ஸ் முடிஞ்சிருச்சு. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.